எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் எப்படி எலெக்ட் பண்றது அப்படிங்கிறது ஆர்டிகல் 54ல சொல்லியிருக்காங்க. இந்த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறதையே பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்றதுக்கு மக்கள் எலெக்ட் பண்ண முடியாது. நம்ம நார்மல் எலெக்ஷன் மாதிரி எம்எல்ஏ எம்பிஸ் எலெக்ட் பண்ற மாதிரி மக்களால டைரக்டா எலெக்ட் பண்ண முடியாது. பட் நாம எலெக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ பிரசிடென்ட்டை யார் எலெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்ல எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த எலக்டோரல் காலேஜ்ல யார் இருப்பாங்க அப்படின்னா ராஜ்யசபால இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ், லோக்சபால இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ், அப்புறம் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவங்களும் எலெக்டட் மெம்பர்ஸ். இந்த 3 செட்ல இருக்கக்கூடிய ஆட்கள், அதுவும் எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ண முடியும். நாமினேட்டட் பர்சன்ஸ் வந்து பிரசிடென்ட் எலெக்ட் பண்ண முடியாது. அது யார் நாமினேட்டட் பர்சன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபால வந்து சில பேர் வந்து பிரசிடென்டால நாமினேட் பண்ணப்படுவாங்க. அவங்களால வந்து பிரசிடென்ட்டை நாமினேட் பண்ண முடியாது, எலெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரியே நம்ம லோக்சபால பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்காக வந்து இப்போ கிடையாது, பட் ஆங்கிலோ இந்தியன்ஸுக்காக 2 சீட் ஒதுக்கி இருந்தாங்க. அவங்களால வந்து நாமினேட்டட் பர்சன்ஸ் தான், அவங்களால பிரசிடென்ட் ஓட் பண்ண முடியாது. அதே மாதிரி லோக்சபால லெஜிஸ்லேட்டிவ் எம்எல்ஏஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு பாண்டிச்சேரி மாதிரியான ஊர்கள், நாடுகள், மாநிலங்கள்ல சில எம்எல்ஏஸ் பாத்தீங்கன்னா நாமினேட் தான் செய்யப்பட்டிருப்பாங்க. அவங்களாலேயும் வந்து பிரசிடென்ட்டுக்காக ஓட்டு போட முடியாது. அங்க வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போட முடியாது, எலெக்டட் மெம்பர்ஸ் தான் ஓட்டு போட முடியும். இவங்க ஓட்டு போடுறது எப்படி ஓட்டு போட்டு பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த மேனரை ஆர்டிகல் 55ல சொல்லியிருப்பாங்க. ஸோ மேனர் ஃபார் த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் வந்து அது தனியாக 55ல சொல்லியிருக்கு. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், அப்புறம் சீக்ரெட் பேலட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆர்டிகல் 55ல இருக்கு. ஸோ நமக்கு கொஸ்டின் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படிங்கிறதுனால வாட் இஸ் வாட்னு இதே நம்ம எழுதிடலாம். மொத்தம் 4896 மெம்பர்ஸ் சேர்ந்து பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் வந்து அவருடைய நாமினேஷன் தாக்கல் பண்ணணும்னாலும் கூட மொத்தம் 100 பேர் அவரை வந்து முன்மொழிஞ்சிருக்கணும். அப்படி முன்மொழிஞ்சிருந்தா மட்டும்தான் அவரால் நாமினேஷனே தாக்கல் பண்ண முடியும். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்.